வணக்கம். நஞ்சில்லா உணவு உண்டு ஆரோக்கியமாக வாழ வாழ்த்துகிறேன். இது ராகலையா ஸ்ப்ரவுட் கார்டன். நான் ரச்சனா ராம்குமார். காலிஃப்ளவர் ஹார்வெஸ்ட்க்கு அப்புறம் இப்போ தான் நான் வீடியோ போட போகிறேன். ஏன்னா வெஜிடபிள்ஸ் எதுவுமே இல்லை, ரொம்ப ட்ரையாக தான் இருந்தது. தோட்டத்தையும் வந்துட்டு நான் ஃபுல் மண்ணெல்லாம் கீழே கொட்டி கொஞ்சம் உரம்லாம் சேர்த்து திருப்பியும் நிறைய விதைகள்லாம் நான் இப்போ போட்டிருக்கேன். என்னென்ன போட்டிருக்கேன், இப்போ என்ன ஹார்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு அப்படியே அப்டேட் சொல்கிறேன். வாங்க என்ன அறுவடை பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சம் கீரைகள்லாம் தானாக முளைச்சிருக்கு. நான் எதுவும் சீட்ஸ்லாம் போடலை. ஏற்கனவே நம்ம நிறைய கீரைலாம் போட்டிருப்போம் இல்லையா, அதுலேருந்து நமக்கு நிறைய கீரை அங்கங்கே முளைச்சிருக்கு. அது எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா தண்டுக்கீரை தானாகவே வந்துட்டுருக்கு. தண்டுக்கீரை, சிறுகீரை, பார்த்திங்கன்னா இங்கே சின்ன சின்னதாக வந்துட்டுருக்கு. நம்ம அடுத்த அறுவடைக்கு இது வந்து கரெக்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா சிவப்பு தண்டுக்கீரை வந்துட்டுருக்கு. இது வந்து நான் இப்போ ரெடி பண்ணேன். ஏற்கனவே நம்ம வந்து க்ரோ பேக்கில் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பொன்னாங்கண்ணி கீரையை அதெல்லாம் எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்ஷாக திரும்பியும் போட்டு விட்டேன். ஏன்னா அது வந்து இலையெல்லாம் வந்துட்டு மஞ்சள் கலரில் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இப்போ நான் வந்து திரும்பியும் புதுசாக இதே மாதிரி 2 பாட்டு, இது 2துலேயும் பொன்னாங்கண்ணி கீரை தான் போட்டிருக்கேன். தானாகவே வந்துட்டு பருப்புக்கீரை, இது பருப்புக்கீரை, இது மாதிரி தண்டுக்கீரை அதெல்லாமே முளைச்சி வந்துட்டுருக்கு. அப்புறம் இந்த தொட்டியில் பார்த்திங்கன்னா நிறைய கத்திரிக்காய்லாம் வந்துட்டு வர ஆரம்பிச்சிருக்கு. நான் அதையும் காட்டுறேன் இப்போது. நம்ம ஃபஸ்ட்டு வந்து கீரை எல்லாம் எடுத்துருவோம், அதுக்கப்புறமா நம்ம கத்திரிக்காய் பறிக்கலாம். எல்லா பாட்லேயும் தானாகவே வந்துட்டு கீரைகள் முளைச்சிட்ருக்கு. நான் இந்த தடவை வந்து எந்த கீரை விதையும் போடவே இல்லை. நம்ம பழைய கீரையிலேருந்து விதைகள் விழுந்து தானாகவே முளைச்சிட்ருக்கு. பார்த்திங்கன்னா மணத்தக்காளி கீரை அதுவும் வளர்ந்துட்டுருக்கு. இதெல்லாம் கூட கீரை தான், இந்த கிழாநெல்லி கீரை சொல்லுவாங்க. இது வந்துட்டு எனக்கு பேர் தெரியல. இதுவும் கீரை தான் சொல்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் நான் சாப்பிட்டதில்லை, சமைச்சதில்லை. உங்களுக்கு யாருக்காவது தெரியும்னா எப்படி சமைக்கணுன்றதையும் சொல்லுங்கள். பாருங்கள் எவ்வளோ கீரை வளர்ந்துருக்குன்ட்டு. அங்கே பார்த்தீங்களா, அதே மாதிரி பாட்டில் தான் இதுலேயும் வந்து பொன்னாங்கண்ணி கீரை அழகாக வளர்ந்துருக்கு. இப்போ தான் தண்ணி விட்டேன், அதனால கொஞ்சம் எல்லாம் சாஞ்சிருக்கு. இதில் ஒரு துளசி கூட வந்துட்டுருக்கு. இதில் பார்த்திங்கன்னா அவரைக்காய் விதை போட்டிருக்கேன், செடி அவரை, அதுவும் முளைச்சிருக்கு பாருங்கள். நான் அப்படியே உங்களுக்கு பறிச்சுக்கிட்டே என்னென்ன விதை போட்டிருக்கேங்கிறதையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது போட்டு வந்து ஒரு 10 days ஆகிடுச்சு. இதில் வந்து பீன்ஸ் விதை போட்டிருக்கேன். இதில் போட்டு ஒரு 4 days தான் ஆகுது, இன்னும் முளைக்கலை எதுவும். அதுக்கப்புறம் இங்கே வந்து நம்ம கோவக்காய் கொடி இருந்தது இல்லையா, அதெல்லாத்தையும் க்ரூம் பண்ணி விட்டுருக்கேன். இன்னொன்று வந்துட்டு ஃபஸ்ட்டே க்ரூம் பண்ணி விட்டேன். அதில் வந்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு துளிர் வர ஆரம்பிச்சிருச்சு. இதில் வந்து இப்போ தான் விட்டுருக்கேன், இங்கே வரைக்கும் வெட்டி விட்டுருக்கேன். இனிமே தான் வந்துட்டு அது துளிர்த்து வரும். இது வெட்டி 2 நாள் தான் ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம மல்பெரி பார்த்திங்கன்னா எவ்வளோ பழங்கள் காய்ச்சிருக்கு பாருங்கள், நிறைய இருக்குது. உரம்லாம் சேர்த்து ஃபுல்லாக மண் கலவைலாம் கலந்து இது பண்ணினோம். அதனால் வந்து நல்லாவே கொஞ்சம் மாற்றங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளோட சங்குப்பூ, அடுக்கு சங்குப்பூ வந்துட்டு அந்த வால் மேலே தூக்கி வச்சாச்சு. இங்கே பாருங்கள் நிறைய பூ இருக்குது. இப்போது
இப்போ கொஞ்சம் கீரையை பறிச்சிட்டே சொல்கிறேன் நான் உங்களுக்கு என்னென்ன விதை போட்டிருக்கேன்றது. இதில் வந்து மிளகா செடி போட்டிருந்தேன். ஆனால் பார்த்திங்கன்னா நிறைய கீரைகளும் கூட சேர்ந்து முளைச்சிட்ருக்கு. இதெல்லாம் வந்து மணத்தக்காளி கீரை. நான் எல்லா கீரையும் சேர்ந்து கடைஞ்சிட போகிறேன் பருப்பு போட்டு. பார்த்திங்கன்னா செம்பருத்தி செடி. நான் வந்துட்டு கீரைக்காக கொஞ்சம் ப்ளேஸ் விட்டு கீரை போட்டிருந்தேன் இல்லையா, இந்த தடவை அந்த மாதிரி பண்ணலை. ஏன்னா இதில் இந்த ஒரு பாட்டில் வர்றதே வந்து எங்களுக்கு போதுமானதாக இருக்குது. என்னோடய தோட்டம் பார்த்திங்கன்னா பழசு வந்து வேறு லுக்கில் இருந்திருக்கும். இப்போ வந்து புதுசாக வந்துட்டு இந்த மாதிரி செட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி செட் பண்ணியிருக்கேன். இது நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். பழைய செடிகள் கொஞ்சம் வச்சுட்டு புது செடிகளும் கொஞ்சம் போட்டிருக்கேன். எல்லா காய்கறியும் போட்டிருக்கேன். மிளகா நாற்று வந்து இங்கே ஃபுல்லாக நம்ம வந்து பழைய வீடியோஸ்லலாம் சொல்லியிருப்பேன். அம்மா வந்துட்டு மிளகா தனியாக காய வைக்கும் போது மிளகா தூவி விட்டாங்க அந்த விதைகள்லாம் சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் எடுத்து இப்போ இங்கே இருக்கிற எல்லா பாட்லேயும் வச்சுருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், குண்டு மிளகா ஒன்று காய்ச்சிருக்கு. இந்த மாதிரி இங்கே இருக்கிற எல்லா இதுலேயுமே மிளகா தான் இருக்குது. இந்த எல்லாத்துலேயும் மிளகா இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்துட்டு புளிய மரம் வச்சு வளர்த்துட்ருக்கேன், போன்சாய். உங்கள் சின்ன பாட்டில் இருந்தது இல்லையா, இப்போ வந்து இதை நான் வந்து பெருசாக ஒரு கேனில் மாற்றிருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே மேலே வந்துட்டு அழகாக சாமந்தி பாருங்கள். இது வந்து எனக்கு ஒரு 2 முழம் அளவுக்கு பூத்துது. நடுவில் சாமிக்கு நான் பறிச்சிருந்தேன் அந்த பொங்கல் டைமில். இப்போ வந்துட்டு திரும்பியும் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. இங்கே வந்துட்டு மார்னிங் க்ளோரி இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் நிறைய விதை எடுத்தேன். எல்லா இடத்துலையும் போட்டிருக்கேன். இங்கேயும் வளர்ந்துட்டுருக்கு. நான் உங்களுக்கு இது வந்து லாங் வியூவிலேருந்து காட்டுறேன், எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். அப்புறம் இதில் வந்துட்டு அவரைக்காய் போட்டிருக்கேன். இது 2த்துலேயும். இது போட்டு ஒரு 10 days ஆகுது. அதில் வந்து பீன்ஸ் போட்டிருக்கேன், இன்னும் முளைக்கலை. இது வந்துட்டு பொன்னாங்கண்ணி கீரை தான். நம்ம பழைய க்ரோ பேக்லேருந்து மாற்றிட்டு கொஞ்சம் இதில் போட்டிருக்கேன். புதுசாக எடுத்து நாற்றுக்கள் எடுத்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இதில் வந்து பீன்ஸ் போட்டிருக்கேன். இதுலேயும் இன்னும் முளைக்கலை. இதெல்லாம் போட்டு ஒரு 3 days தான் ஆகுது. நம்ம ஏற்கனவே வந்து பெரிய தொட்டியில் வந்து காலிஃப்ளவர் போட்டோம் இல்லையா, அதெல்லாம் எடுத்து கொஞ்சம் மாற்றி நட்டிருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், காலிஃப்ளவரும் வந்து முளைச்சிருக்கு, வந்திருக்கு. இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்குது. இதெல்லாம் போட்டு ரொம்ப போன சீசனில் போட்டது. இங்கே ஃபுல்லாக வந்து மிளகா. அதுக்கப்புறம் இந்த சைட் பார்த்திங்கன்னா நம்மளோட லெமன் எல்லாம் எடுத்து இங்கே ஆல்ரெடி இது இங்கே தான் இருக்குது, அது அங்கேயே தான் இருக்குது. மண் மட்டும் கொஞ்சம் மாற்றி போட்டோம். அதுக்கப்புறம் புதினா. இங்கே வந்து கருப்பு மிளகா போட்டிருக்கேன். நம்ம பழைய போன சீசனில் நட்டோம் இல்லையா இங்கே, அது எல்லாமே இப்போ நல்லா காய்ச்சிட்ருக்கு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறமா நமக்கு இந்த மாதிரி ரெட்டாக மாறிடும். ஃபஸ்ட்டு வந்து க்ரீனில் வரும், க்ரீனாக வந்துட்டு அதுக்கப்புறம் பிளாக்காக மாறிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ரெட்டாக வருது. இதுலேருந்து நான் நிறைய மிளகா எடுத்தாச்சு. இதுலேருந்து தான் இப்போ எடுத்துகிட்ருக்கேன் வீட்டுக்கு. இது வந்து நானே பதியம் போட்டு வச்சு இப்போ வளர்ந்துட்டுருக்கு. நிறைய பூவும் வந்துகிட்டே இருக்குது அப்பப்போ. அப்புறம் இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா புளிச்சக்கீரை போட்டிருக்கேன். அதெல்லாம் நல்லா முளைச்சிட்ருக்கு. இது வந்து வெண்டைக்காய், யானை தந்த வெண்டை வந்து விதை போட்டேன், நல்லா முளைச்சிருக்கு. இங்கே பாருங்கள்,
மிளகா நிறைய இருந்ததுனால நிறைய இப்போ இந்த வாட்டி மிளகா தான் வச்சுருக்கேன். இது வந்து ஒரு ஃப்ரெண்ட் கேட்டாங்கங்கிறதுக்காக அவங்களுக்காக எடுத்து வச்சுருக்கேன். அவங்க வீட்டுக்கு போகும்போது எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும். இது வந்து காலிஃப்ளவர் தான். அப்புறம் இதுவும் காலிஃப்ளவர். இதுவும் வந்து காலிஃப்ளவர் தான். அந்த காலிஃப்ளவர் செடியிலேருந்தே பக்கத்தில் சைடில் இது வந்து முளைச்சிருந்தது. அதெல்லாம் எடுத்து மாற்றி நட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்துட்டு சௌ இந்த கொடி. இது புதுசாக இப்போ இந்த சீசனில் போட்டது. அப்புறம் இதில் வந்துட்டு ஒரு பீன்ஸ் செடி போட்டிருந்தேன். அது நல்லா முளைச்சிருக்கு. இதையும் மாற்றி நடணும். அதுக்கப்புறமா இது வந்து நம்ம வாட்டர் கேன். இது இடம் இல்லாததுனால இதை கட் பண்ணி இதில் போட்டிருந்தேன். இதுலேயும் வந்துட்டு பீன்ஸ் விதை போட்டிருந்தேன். ஆனால் எதுவும் முளைக்கலை. அதுக்கப்புறம் இதுலலாம் வந்துட்டு பாவக்காய் போட்டிருக்கேன். பாருங்கள், ஒரு சின்னதாக ஒரு பாவக்காய் செடி வளர ஆரம்பிச்சிருக்கு. இதில் வந்து 3 அந்த சௌ பக்கத்தில் ஒன்று, அதுக்கப்புறம் இந்த எல்லோ கலரில் தெரியுது இல்லையா அந்த பாட்டு, அப்புறம் இந்த க்ரீன் கலர் 3த்துலேயுமே பாவக்காய் தான் போட்டிருக்கேன். பக்கத்துலேயே கீரைகளும் முளைச்சிட்ருக்கு சைடில். இது ஃபுல்லாகவே வந்து வாட்டர் கேனை வந்து கட் பண்ணி கீழேயும் கட் பண்ணி தான் இந்த மாதிரி செட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நிறைய வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்கேன். இது எந்த அளவுக்கு ஹீல்டு கொடுக்கும்னு எனக்கு தெரியாது. இந்த சீசன் முடியும் போது தான் எனக்கு தெரியும் இது நல்லா இருக்கா இந்த செட்டப் இல்லையாங்கிறது. நான் அப்பப்போ உங்களுக்கு அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் இது எப்படி இருக்குது அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் இது வந்து சின்ன வெங்காயம். இது வந்து நம்ம போன இதில் வந்துட்டு கடையிலேருந்து நாற்று எடுத்துகிட்டு வந்து நட்டோம் இல்லையா, அதெல்லாம் ரொம்ப நல்லா வளர்ந்துட்டுருக்கு. இந்த இடத்துல ஃபுல்லாக வந்து யானை தந்த வெண்டையை எடுத்து நட்டிருக்கேன். இது நட்டு 2 days தான் ஆகுது. இன்னும் வந்துட்டு அது வேறு ஒன்றும் ஊனி நிற்கலை. அதனால் கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே ஒரு காலிஃப்ளவர் நட்டிருக்கேன். இது வந்து ஒரு பருமன் வெண்டை. இது நம்ம இதை இருக்குது பாருங்கள், வெண்டைக்காய். நம்ம ஏற்கனவே க்ரோ பேக்கில் வச்சுருந்தோம் இல்லையா, அதுலேருந்து விதை எடுத்து போட்டு இது இங்கே வளர்ந்துட்டுருக்கு. அப்புறம் இது வந்து மஞ்சள். பொங்கலுக்கு எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு திரும்பியும் நட்டு வச்சுருக்கேன். இங்கே நட்டிருக்கேன் இந்த கேனில். அப்புறம் இது வந்து ஃபுல்லாக பீர்க்கங்காய். இது ஃபுல்லாக இந்த தொட்டிக்குள்ளே பார்த்திங்கன்னா சௌ கொடி, பீர்க்கங்காய் கொடி, பாவக்காய் கொடி, புடலங்காய் கொடி, இந்த 4 கொடியும் இதுக்குள்ளே போட்டிருக்கேன். அது நம்ம சத்துக்கள் நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறமா இதில் வந்துட்டு மாடி வந்து வெறுமனே காய்கறியே இருந்தால் கொஞ்சம் போராக இருக்கும் இல்லையா, கண்ணுக்கும் வந்துட்டு குளிர்ச்சியாக இருக்கணுங்கிறதுக்காக இதில் வந்துட்டு பால்சம் மிக்சட் கலர்லன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தால் தான் தெரியும் இது மிக்சடாக வருமான்ட்டு. விதை போட்டிருக்கேன். இனிமேல் தான் இது முளைச்சி வரணும். அதுக்கப்புறம் இதுவும் வந்துட்டு எனக்கு வந்து பீன்ஸா இல்லாட்டி வந்து அவரைக்காவா இல்லாட்டி வந்து காராமணியாக தெரியல, என்ன விதை போட்டேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. முளைச்சி வந்துட்டுருக்கு, பூவும் விட்டுடுச்சு. காய்க்கும் போது தான் தெரியும் இது என்னதுன்ட்டு. ஏன்னா நான் 3 விதையும் போட்டேன். எதில் எங்கே போட்டேன்னு ஞாபகம் இல்லை. இவ்வளோ தான் நம்மளோட அப்டேட்ஸ். நம்ம இப்போ வந்து கீரை எடுத்தாச்சு, நமக்கு வேணுன்ற அளவு எடுத்தாச்சு. இந்த தொட்டியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காலிஃப்ளவரும் நிறைய வந்து இந்த தொட்டியில் தான் நிறைய நட்டிருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், இங்கே வந்து கொஞ்சம் நல்லா பெருசாகவே இருக்குது. இதிலலாம் இன்னும் வர ஆரம்பிக்கல. இதில் பார்த்திங்கன்னா நம்ம வெண்டைக்காய் ஒன்று நட்டு வச்சுருக்கோம். பருமன் வெண்டை தான் இது. இதில் வந்து ஃபுல்லாக கத்திரிக்காய் தான். இப்போ கத்திரிக்காயும் அப்படியே ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ பெருசாக இருக்க கத்திரிக்காய் மட்டும் எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம இப்போ கத்திரிக்காய் சமைக்க போகிறதில்ல. இதுலேயே விட்டுட்டா முத்திரும் அப்படிங்கிறதுக்காக தான் பறிக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள், இவ்வளோ கத்திரிக்காய் இருக்குது பாருங்கள். இதில் 2 இருக்கா. இவ்வளோ கத்திரிக்காய் இருக்குது நமக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு எவ்வளோ கத்திரிக்காய் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ தான் வந்து கத்திரிக்காய் வந்து காய்க்க ஆரம்பிச்சிருக்கு நமக்கு. ரொம்ப நாள் கழித்து நம்ம கத்திரிக்காய் ஹார்வெஸ்ட் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி வந்துட்டு இதுலேருந்து ஒரு 2-3 கத்திரிக்காய் தான் எடுத்திருக்கேன். போன சீசனுக்கு அப்புறம் இந்த சீசனில் இதுதான் வந்துட்டு கொஞ்சம் நிறைய கத்திரிக்காய் நான் எடுக்கிறேன். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து உதவிக்கு வந்திருக்காங்க கத்திரிக்காய் எடுக்கிறதுக்கு. இங்கே எடுத்துகிறேன்.
எடுத்துரு. வளரலாம். இப்போ பிஞ்சுகள் தான் இங்கே இருக்குது, அதனால் நம்ம விட்டுடுறோம். இந்த தொப்பி இருக்குல்ல, இந்த தொப்பி வந்துட்டு இந்த மாதிரி வந்துருச்சுன்னா எடுத்துடணும். ஃபுல்லாக இது வரைக்கும் இருக்குன்னா அது இன்னும் பிஞ்சாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ அது இன்னும் கொஞ்சம் பெருசாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இந்த கத்திரிக்காய் பாருங்கள், 2 கத்திரிக்காய் ஒரே இதில் வந்துட்டுருக்கு, வித்தியாசமாக ஹார்ட்டின் ஷேப்பில். சூப்பரில். இது செடியிலே ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம். அந்த லாஸ்ட்டில் இருக்குது கத்திரிக்காய், அந்த லாஸ்ட் செடி கிளையில. அந்த கிளையே இல்லை, கீழே இருக்க கிளை. பார்த்து எடு, கிளை உடையும். இப்படி தூக்குனீங்கன்னா பட்டுன்னு உடஞ்சிரும். இல்லை, இது ஒரு செடி. இது வந்து நம்ம போன சீசனில் எடுத்தது தான், கொஞ்சம் பிஞ்சாக தான் இருக்குது, விட்டுடலாம். இப்போ நம்மளோட பழைய கத்திரிக்காய் செடியிலேருந்து நமக்கு இவ்வளோ கிடச்சிருக்கு. இப்போ புதுசாக போட்டோம் இல்லையா, அந்த கத்திரிக்காயிலேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு பெரிய குண்டு கத்திரிக்காய் ஒன்று இருக்குது. இது வந்து நான் பொங்கல் அன்றைக்கி ஒன்று ஹார்வெஸ்ட் பண்ணினேன். ஒரு கத்திரிக்காவே எப்படி வந்து ஒரு 1/4 கிலோ அளவு இருக்கும் போல், அவ்வளோ பெருசு இருந்தது. அதனால் இது பெருசாகுமா அதே அளவு, இல்லை இதானா சைஸுன்னு எனக்கு தெரியல. அதனால நான் இது இப்போ பறிக்க போகிறது இல்லை. இப்போ வந்துட்டு இதுலேயே வந்துட்டு இன்னொரு குட்டி கத்திரிக்காய் இருக்குது. நம்ம வந்து க்ரோ பேக்கில் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கத்திரிக்காய் செடியை வந்து இங்கே நான் மாற்றி நட்டு வச்சுருக்கேன். அதுலேருந்து சில கத்திரிக்காய் இருக்குது, அதையும் எடுத்துக்கலாம். இந்த லாஸ்ட்டில் அங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்பிள் கலரில் கத்திரிக்காய் இருக்குது. மேலே இருக்கிறதையும் பறிச்சிரு. அங்கேயும் வந்து பிஞ்சுகள் இருக்குது, இந்த கலர் வந்திருக்கு. இது வந்து இதுதான் சைஸ், இவ்வளோ தான், இதுக்கு மேலே பெருசாகாது. அதுக்கப்புறம் இந்த குண்டு கத்திரிக்காயிலே இங்கே பிஞ்சுகள்லாம் பாருங்கள் நிறைய வந்திருக்கு. அதெல்லாம் இன்னும் பெருசாகட்டும்னு சொல்லிட்டு விட்டுடுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தொட்டியில் வந்துட்டு இப்போது கத்திரிக்காய் இருக்குது. கிரேப்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இந்த பந்தலை எட்டி பிடிக்கிற அளவுக்கு வந்திருக்கு. இதுலேயும் வந்து மிளகா செடிலாம் எடுத்து நட்டிருக்கேன். நம்ம இந்த சீசனில் வந்து மிளகா தான் நிறைய நட்டிருக்கோம், பூக்கள்லாம் விட்டுருக்கு. கத்திரிக்காய் இருக்கா கட்டு, வித்தியாசமாக இருக்குது கொஞ்சம், ஆனால் பிஞ்சு தான் நினைக்கிறேன். அப்புறம் தானாகவே வந்து ஒரு அவரைக்காய் செடியும் ஒன்று முளைச்சிட்ருக்கு, அந்த இடத்துல தெரியும் உங்களுக்கு. அப்புறம் இந்த தொட்டியில் பார்த்திங்கன்னா ஒரு சுரக்காய் கொடியும் போட்டிருக்கோம், 2 கொடி போட்டிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா பிஞ்சுகள்லாம் வச்சுருக்கு. நேற்று நைட் வந்து பாலினேட் பண்ணிட்டு போனோம். ஏன்னா பூக்கள் இல்லாததுனால தேனீக்கள் வருதா வரலையான்னு எனக்கு தெரியல, அதனால் நாங்களே பாலினேட் பண்ணினோம். ஒரு 3 காய் வந்து இப்போ இருக்குது. நம்மளோட லாங் வீவ் வந்து இதுதான் நம்மளோட தோட்டத்துக்கான லாங் வீவ். ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப அடர்த்தியாக வச்சுருந்தோம், அதே தொட்டி அதே அளவு தான். இப்போ கொஞ்சம் தள்ளி வச்சு கொஞ்சம் ஸ்பேஷியஸாக வச்சுருக்கோம். இது வச்சுருக்கிறது பிடிச்சிருக்கான்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம இன்றைக்கி என்ன எடுத்திருக்கோம் அப்படிங்கிறதையும் நான் இப்போ காட்டுறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 1/4 கிலோவுக்கு மேலே இருக்கும் இந்த கத்திரிக்காய், 1/2 கிலோ கிட்டக்க இருக்கும். அதுக்கப்புறம் கீரை எடுத்திருக்கோம், நாளைக்கு சமையலுக்கு தேவையாக இருக்கணுன்றதுக்காக இந்த 2த்தையும் எடுத்திருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் லாஸ்ட்டாக வந்து காலிஃப்ளவர் வீடியோ பார்த்துட்டு எனக்கு நிறைய பேர் வந்து
நான் பார்த்துருக்கீங்க, நிறைய வியூவர்ஸ் வந்திருக்கீங்க. பார்த்து எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வியூவர்ஸ்க்கு வந்து நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இன்னும் வந்து நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி அவங்களுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. தேங்க்யூ.